ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பிரதர் ஒருத்தர் வந்து ஒர்க் வீசா வந்து எடுக்கிறது வந்து வித்தவுட் ஏஜென்ட்டில் எப்படி வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்டிருந்தாரு. அதுக்கு இப்போ ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். நியூசிலாந்தில் வந்து ஜாப் சர்ச் பண்ணுற எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து பெஸ்ட்டு வெப்சைட் வந்து கெரியர் நியூசிலாண்ட். இந்த வெப்சைட் தான். மொபைல் இல்லைன்னா லேப்டாப்பில் வந்து கெரியர் நியூசிலாண்ட் அப்படின்ற வெப்சைட்டை வந்து கூகுளில் சர்ச் பண்ணி டைப் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ண உடனே அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். மேலே வந்து சர்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த கேட்டகரியில் வந்து ஜாப் சர்ச் பண்ணுறீங்களோ அதை வந்து மேலே டைப் பண்ணிக்கோங்க. என்னோட ப்ரொஃபஷன் வந்து டீச்சிங். ஸோ நான் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நான் ட்ரை பண்ணுறேன். அதில் வந்து டீச்சிங்க்கு வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது. அதில் வந்து வேறு எந்த கேட்டகரி டீச்சிங் வந்து நீங்கள் பண்ணுறீங்க, லைக் செகண்டரியா இல்லை ப்ரைமரியா இயர்லி சைல்டுஹுட்டா அப்படின்னு சொல்லிட்டு எந்த கேட்டகரி இருக்கோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் வந்து கிளிக் பண்ண உடனே வந்து கீழே வந்து உங்களுக்கு இயர்லி வந்து சேலரி எவ்வளோ, அது வந்து நியூசிலாண்டில் வந்து இந்த ப்ரொஃபஷன் வந்து ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே காமிச்சிரும். சரி, நீங்கள் வந்து சைடில் மெனு பட்டன் இருக்குது. மெனுவை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஜாபை வந்து எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனால் உங்கள் ப்ரொஃபஷன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறலாம். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நியூசிலாண்டில் வந்து உங்கள் ப்ரொஃபஷனுக்கு வந்து வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு எந்த ஜாபாக இருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ப்ரொஃபஷனுக்குமே வந்து நியூசிலாந்து வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா இல்லை. இங்கே வந்து டீச்சிங்க்கு, அதுக்கப்புறம் அந்த ட்ரேடு, அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, ஐடி ஃபீல்டு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது போக வந்து ஃபார்மசிஸ்ட், அதுக்கப்புறம் ஹெல்த் கேரு இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இங்கே இருக்குது. இந்த கெரியர் நியூசிலாண்ட் அப்படின்ற வெப்சைட்லேயே வந்து நீங்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஜாபை வந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கிறலாம் உங்கள் ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அவங்களே வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எப்படி ஜாப் சர்ச் பண்ணணும், உங்கள் கெரியர் வந்து எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூஸ் பண்ணுற ஆப்ஷன் கூட வந்து இந்த கெரியர் வெப்சைட் வந்து காமிக்கும். நியூசிலாண்டுக்கு வரதுக்கு வந்து முன்னாடி வந்து ஐஎல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததில்லை. ஆனால் இப்போ வந்து IELTS, அதுக்கப்புறம் வந்து PTE, TOEFL இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் வந்து நியூசிலாந்துக்குள்ளே வந்து ஜாப் சர்ச் பண்ண முடியாது. LTS PTE அப்படின்றது வந்து ஒரு இங்கிலீஷ் வந்து எக்ஸாமு. நியூசிலாந்துக்குள்ளே வரணும்னா அது ஃபஸ்ட் லாங்குவேஜ் நியூசிலாண்டோட இங்கிலீஷ்க்கு வந்து அவங்க எவ்வளோ லெவல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க. 6 பாயிண்ட்டு, 7 பாயிண்ட்டு, 8 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பாயிண்ட் எவ்வளோ இருக்கணுமோ நீங்கள் IELTS இல்லைன்னா PTE கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதையுமே வந்து நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணும்போது சப்மிட் பண்ணணும். ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஜாபை ஃபைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா கரெக்டான வந்து CV வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்னென்ன ஒர்க் பண்ணியிருந்தீங்க, உங்களோட பயோ என்ன அப்படின்றத வந்து கரெக்டான CVயாக வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நியூசிலாண்டில் வந்து இன்டர்வியூ இல்லாமல் வந்து எங்கேயுமே வந்து வேலைக்கு வந்து ஆள் எடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து இன்டர்வியூ இல்லாமல் யாராவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா ஏமாந்துடாதீங்க. மஸ்ட்டு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணாதான் வந்து உங்களுக்கு நியூசிலாண்டில் வந்து ஒர்க்கே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறது வந்து பிக் நியூசிலாண்ட். சீசனல் ஒர்க் தேடிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரூட் பிக்கிங், வெஜிடபிள் பிக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த சீசனுக்கு வந்து எவ்வளோ மந்த்து அப்படின்னு சொல்கிறது வரைய இந்த வெப்சைட்டில் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கனாலே எந்தெந்த சீசனல் ஒர்க் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து எந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணாலுமே வந்து அந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் வந்து எல்லாத்தையுமே வந்து நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. 1க்கு 2 தடவை. உங்களுக்கு வந்து அந்த ஜாப் வந்து சூட்டபிளாக இருக்கும், அந்த டைமிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அந்த சேலரி, அக்கோமடேஷன் எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். வந்து இந்தியாவிலேருந்து நியூசிலாண்டுக்கு வந்து ஜாப் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து ஒர்க்கிங் வீசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் வீசாக்காண்டி என்ன வந்து டீட்டெயில்ஸ் வேணுமோ எல்லாமே வந்து அவங்க கீழே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாமே வந்து நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நியூசிலாண்டில் வந்து யாராக இருந்தாலுமே எப்போ வந்து ஜாப்க்கு அப்ளை பண்ணாலுமே எவ்வளோ நாளானாலுமே வந்து அவங்க காண்டாக்ட் பண்ணிவிட்டு SR நோ சொல்லி தான் ஆவாங்க. ஃபேக்காக வந்து யாராவது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டாக வந்து எதையுமே நம்பாதீங்க. தடவை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோப்பை வந்து விட்டுறாதீங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருங்க. 10 ஜாப் வந்து ரிஜெக்ட் ஆனாலும் 11ஆவதாக ஏதாவது ஒரு ஜாப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கன்ஃபார்ம் ஆகும். வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜாப் அப்ளை பண்ண உடனே வந்து ஜாப் வந்து செட் ஆகாது. ஒரு 10 ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் தான் ஏதாவது ஒரு பை சான்ஸில் வந்து ஏதாவது ஒன்று ஓகேவாகி இன்டர்வியூவை நம்ம பாஸ் பண்ணி எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு ஜாப் ஆஃபர் லெட்டர் வரும்.
வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கும். இந்த வெப்சைட் வந்து இது எதுவுமே வந்து பெய்ட் ப்ரமோஷன்லாம் எதுவுமே கிடையாது. இது முழுக்க முழுக்க வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த 2 பெஸ்ட்டு ஆப்ஷனை வந்து நான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து எப்படியாவது வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கனவோடு இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களில் யாராவதுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்தராக வந்து நியூசிலாண்டில் ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ரீஃபான வீடியோவாக எடுத்து கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். 2 வெப்சைட்லேயுமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாப் தேடிக்கிட்டு இருக்க சகோதர சகோதரிகளுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம்.